என் பேர் உஷாராணி. எனக்கு வயசு 65. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. ஆசைப்பட்டா வரலாம். நான் ஆசைப்பட்டுட்டேன். 65 வயசானாலும் நான் ஆசைப்பட்டேன். நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். மக்களை ஆனந்தப்படுத்தணும். நீங்கள் சொன்னீங்க மனோரமன், அதுதான் பெர்ஃபெக்ட், 100% கரெக்ட். நான் என்னுடைய மனசுலேயே என்னுடைய பேச்சால் மக்களை ஆனந்தப்படுத்தணும். மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். Foreign direct investment is the great boost to India due to software agreement in tourism and trade develop. கிளாஸ் இன்னைக்கு முடியுது சார். ஜாலியாக இருந்தது சார். நிறைய பாராட்டு, கொஞ்சம் திட்டு. சூப்பராக இருந்தது. ஸ்கூல் டேஸ் மாதிரி, காலேஜ் டேஸ் மாதிரி, அரட்டை அடித்த மாதிரியே இருக்குது சார். இன்னைக்கு லாஸ்ட் டே சார். கவலையாக இருக்குது. அடி சக்க குண்டு, எத்தனை மாதம்? வலிக்கி. அவ்வளோதாங்க சார். லிப்சிங் ஆர்கனைசேஷன், அதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடுச்சு. ஃபோன் மேலே ஃபோன் வந்தது. நிறைய ஒரு 20-40 ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்குறாரு, நீங்கள யார் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு. இன்னும் இன்டர்வியூவே ஃபினிஷ் ஆகலை, அதுக்குள்ளே நான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. யாராவது கேட்டாங்கன்னா ரெடியாக இருக்கேன், எதையாவது கொடு, கரெக்டாக பண்ணி பின்னிடுறேன். அந்த லெவலுக்கு அந்த தைரியத்தை உண்டாக்கிச்சு. ப்ராஜெக்டில் போய் ஃபெயில் ஆகிட்டு வந்த தொலைச்சி போடுவேன். பாஸ் பண்ணிட்டு தான் நீ வரணும், அடி எடுத்து வைக்கணும். அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை வச்சிருக்கிறவர் எங்கள் மணிகை சார். அதுதான் உண்மை, அதுதான் சொல்கிறேன். நான் லைம்லைட் கோச்சிங்க்கு தான் நான் நிறைய நன்றி சொல்லணும். எங்கள் சார் மணிகை சாருக்கு தான் நான் நிறைய நன்றி சொல்லணும். இந்த நன்றி புத்தி என்றைக்குமே இருக்கணும். என் மனசுக்கு பக்காவாக தோணுச்சு. ஏன்னா மணிகை சார் வந்து சன் நியூஸ் ரீடர், கரெக்டாக பிடிச்சிட்டேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடும், நான் முன்னுக்கு வருவேன். பலம் நீயே பலம் நீயே, கடல் நீயே கடல் நீயே, அருள் நீயே நாராயணா. கலைவாணி கருணாகரி, கல்விக்கரசியே, சொல்லின் செல்வியே, கற்றவர் போற்றும் கலாதேவி, வித்தை படித்தவர் வணங்கும் வேதவல்லி, காவிய நாயகர் பாராட்டும் கலை உலகின் நாயகியே, நற்சான்றோர் கருள் புரியும் நாமகளே, வெள்ளைத்தாமரை பூவில் அமர்ந்து வீணை மீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அருள்வடிவே வணக்கம். நாரதா, உனது வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். எனது நல்லாசிகள். இன்று நான் நடத்தும் கோமாதா பூஜைக்கு சமயத்தில் நீயும் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. கவியரசி, இன்று தாங்கள் நடத்தும் கோமாதா பூஜை என் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆஹாஹாஹா, அழகான கோமாதா, அதை அலங்கரிக்க சுற்றி சுடர்விட்டு பிரகாசிக்கும் திருவிளக்குகள், அதையடுத்து ஆடி மகிழ்விக்கும் அமரகுல நடனமார்கள், அனைத்துக்கும் மேலாக வீணை மீட்டி பண்பாடும் தங்கள் உன்னத சொற்கள். அடேயப்பா அடேயப்பா. சுருக்கமாக சொன்னால் தாயே, இன்று நம்முடைய இடம் லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது. நாரதா, இப்படி வா. என்ன சொன்னாய்? இன்று நமது சத்தியலோகமே லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது என்று சொன்னேன். எல்லாம் தெரிந்தும் தெரியாதவர் போல் பாசாங்கு செய்யாதே. எனக்கே உரிமையான இந்த சத்தியலோகத்தை சரஸ்வதி கடாட்சம் நிறைந்த இடமென்று சொல். இனி ஒரு முறை லட்சுமி கடாட்சம் நிறைந்த இடமென்று சொல்லாதே. தாயே, அறிந்தும் அறியாதவர் போல் தாங்கள் தான் பேசுகிறீர்கள். சான்றோர்கள் வாழும் ஆசிரமம், பிள்ளைகள் படிக்கும் பள்ளி, புலவர்கள் அமரும் பேரறை, இந்த இடங்களுக்குத்தான் சரஸ்வதி கடாட்சம் நிறைந்திருக்கிறது என்று சொல்வார்களே தவிர, ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, இதைப்போல் திருவிழா கோலம் கொண்டிருக்கும் இடங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறது என்றுதான் அன்றும் சொல்வார்கள், இன்றும் சொல்வார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நாரதா, சரிதான், இங்கும் கலகத்தை கூட்ட வேண்டுமென்றே ஏதோ திட்டமிட்டு வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன். சிவசிவா.
என் பேர் உஷாராணி. எனக்கு வயசு 65. 65 வயசுக்கு நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக வரணும்னு நினச்சதுக்கு காரணம் எங்கள் மணிகை சால் தான். இதை நான் நடிப்பாக சொல்லலை, சத்தியம் இதுதான். ஆண்டவனுடைய அருள். 62 வயசு வரலும் டியூஷன் எடுத்துக்கின்னு இருந்தேன். 3 வருஷம் வீணாக தான் வீட்டில் இருந்தேன். ஏன் தெரியுமா? எனக்கு நல்ல டப்பிங்கு கோச்சர் கிடைக்கல. அதுதான் உண்மை. எனக்கு டப்பிங் கோச்சர் கிடைக்கல. அது என்னுடைய துரதிருஷ்டம் நினைக்கணும். அதிர்ஷ்டமாக எனக்கு 65 வயசுக்கு தான் நான் பார்க்க முடிஞ்சது யூடியூப்ல. இதுதான் அதிர்ஷ்டம்னு நினைக்கணும். 3 வருஷம் போயாச்சு. என் மனசுக்கு பக்காவாக தோணிச்சு. ஏன்னா மணிகை சார் சன் நியூஸ் ரீடர் கரெக்டாக பிடிச்சிட்டேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடும், நான் முன்னுக்கு வருவேன். என் மனசுக்கு தோணுச்சு. ஆனாலும் 65 வயசு வெக்கமாக இருந்தது. நான் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சார் எனக்கு வயசு 65, நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆக முடியுமா? என் குரலால் மக்களை மகிழ்விக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் உண்மை. ஏன்னா கடைசி காலத்துலையாவது ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டு போகணும்னு எனக்கு ஆசை. அதுதான் உண்மை. உடனே இன்னைக்கே சேரு. அந்த என்கரேஜ்மெண்ட்டு என்னால் மறக்கவே முடியாது. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தது அதுதான் எங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ், அதுதான் ஆசீர்வாதம். நாங்கள் தான் லக்கி. கடவுள் உங்கள் மூலம் எங்களுக்கு ஒரு லக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளோ அற்புதமான ஆர்டிஸ்ட்டு நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில். மனோரமா ஆட்சிக்கு இணையான ஒரு நடிகை நீங்கள். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சார்கிட்ட லாஸ்ட் டேவே ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது நான் தான். சார் கிளாஸ் இன்னைக்கு முடியுது சார், ஜாலியாக இருந்தது சார், நிறைய பாராட்டு, கொஞ்சம் திட்டு, சூப்பராக இருந்தது. ஸ்கூல் டேஸ் மாதிரி, காலேஜ் டேஸ் மாதிரி, அரட்டை அடித்த மாதிரியே இருக்குது சார். இன்றைக்கி லாஸ்ட் டே சார், கவலையாக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று, நம்பர் 1 கோச்சர் அண்ணா, டப்பிங் கோச்சர் அண்ணா சத்தியமாக மணிகை சார் தான். இது நடிப்புக்காக அல்ல, நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். ஒரு 65 வயசு ஒரு பெண் சொல்கிறான்னா அனுபவப்பட்டு தான் சொல்லுவாள். ப்ராஜெக்டில் போய் ஃபெயில் ஆகிட்டு வந்த தொலைச்சி போடுவேன். பாஸ் பண்ணிட்டு தான் நீ வரணும், அடி எடுத்து வைக்கணும். அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை வச்சிருக்கிறவர் எங்கள் மணிகை சார். நீ பாஸ் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகி நல்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா, ஆர்ஜே, விஜே இந்த மாதிரி நீ ஆகணும். என் கண்ணால் நான் பார்க்கணும். நீ ஃபெயில் ஆகிறத என்னால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அதுதான் அவருடைய கொள்கை. நாங்கள் எங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டோம். அதனால தான் நான் மணிகை சாரை சொன்னேன், நம்பர் 1 டப்பிங் கோச்சர். என்னை பொறுத்தவரையிலும் என்ன நம்பர் 1 சொல்கிறேன்னா அதுதான் உண்மை. கடவுள் கொடுத்த பிரசாதம், அவருக்கு கொடுத்த பிரசாதம், எங்களுக்கு கிடைச்ச பிரசாதம். அது தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் டப்பிங் கோச்சர் அப்படின்னா எங்கள் மணிகை சார்னு தான் சொல்லுவேன். நல்லா சொல்லித்தர்றாரு. முன்னேறணும், தன் பிள்ளைகள் மாதிரி பார்த்துப்பாரு. 6லேருந்து 60 வயசு வரலாம் யார் வந்தாலும் நல்லா கோச் எடுக்கணும், நல்லபடியாக எடுக்கணும். கோச்சிங்கு ஃபெயில் ஆகக்கூடாது. அதுதானே நமக்கு தேவை முன்னேறத்துக்கு. அதுதான், அதை தான் சொல்ல வந்தேன். சூப்பர் 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 சூப்பர். தெய்வமே, அடுத்தது போகலாம். பாரு அம்மானா பவர். அவளுக்கு பவர். வாங்க டேக். Hi, I am Kirti. Welcome to Software Solution Incorporation. Mr. Balu will explain the procedure. Yes, Mr. Balu? Foreign direct investment is a great boost to India due to software agreement in tourism and trade develop. Transparency International says India at 70th place in corruption. Yeah, she's correct. Our GDP was 9.2 in January 2007. Yeah. Goldman Sachs Bank report says India will become the second superpower country within the next 20 years. Yeah, she is correct. India is the second fastest economic country in the world. Yeah. India, wait, please. Yes, நீங்க பேசுங்க. Yeah, she is correct.
யாயா தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க மிஸ்டர் வாசு. என்ன? எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா சரியா பேச வராது. அப்ப தமிழ்ல பேசுங்க. 10 பேர் முன்னாடி எவ்வளவு தைரியமா பேசுறோன்றது தான் முக்கியமே தவிர என்ன லாங்குவேஜில் பேசுறோன்றது முக்கியம் இல்லை. தமிழ்ல பேசினா என்ன அவமானமா? நாம் எல்லாம் தமிழர்களில் தானே பிறந்திருக்கோம். பரவாயில்ல, தமிழ்லயே பேசுங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். வாவ், கிரேட். அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது என்ன ஆஃபீஸா இல்லை சாமியார் மடமா? என்னையா இது? நெத்தி ஃபுல்லாக திருநீர் பூசிருக்க. அழியா பண்டாரம் மாதிரி. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ. கீர்த்தி, see your trainee. Take care, okay? What's your name? What's your name? மேடம், என்ன மறந்துட்டீங்களா? ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? வாசு. லுக், அன்னைக்கு ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொன்னேன். பட் இங்கே இங்கிலீஷ் தான் எல்லாமே. லேர்ன் குவிக்லி, ஓகே? லிசன், இதெல்லாம் பேசிக்ஸ். கோ த்ரூ இட். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வாட்? எதுக்கு நிற்கிறீங்க? கோ மேன். சவுண்ட் இன்ஜினியர் என்ஜாய் பண்றாரு. ஆமாம்மா, உங்க கூட படிச்சவங்க எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அம்மா, அடுத்து வளர்ந்து வர்ற இளைய தலைமுறைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட ஆலோசனை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க அவங்களை எப்படி நம்ம இதுக்கு அழைக்கிறீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லாத ஒர்க் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆகணும். மக்களை ஆனந்தப்படுத்தணும். அந்த மனசில் இருக்கணும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும், சக்ஸஸ் ஆகும். எப்படியாப்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி, பிரச்சனை, ப்ராப்ளம் இதெல்லாம் கூட தாண்டி வரலாம். அது மனசில் முதல்ல இருக்கணும். ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும், லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அக்கம் பக்கம் ஆஃபீஸில் எல்லாம் பிரச்சனை இருக்கும். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி விட முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை உள்ளதா டப்பிங் கோர்ஸு? நம்ம லைஃப் ஆசைப்பட்டா வரலாம். நான் ஆசைப்பட்டுட்டேன். 65 வயசானாலும் நான் ஆசைப்பட்டேன். நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். மக்களை ஆனந்தப்படுத்தணும். நீங்கள் சொன்னீங்க மனோரமன், அதான் பெர்ஃபெக்ட், 100% கரெக்ட். நான் என்னுடைய மனசுலேயே என்னுடைய பேச்சால் மக்களை ஆனந்தப்படுத்தணும். மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மனசு தான் என்னை இன்னைக்கு இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டது. அது மாதிரி மனுஷன் எல்லாருக்குமே ஒரு கான்சென்ட்ரேஷன் இருந்தால் கண்டிப்பாக வரலாம். உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு? ஸ்டார்டிங்கில் தான் ரொம்ப பயந்தேன். சார் குரல் கேட்டாலே நான் பயப்படுவேன். உண்மை அதுதான். நீங்கள் கூட கேட்டிங்களே, எனக்கு சப்போர்ட்டாக மீனாக இருக்கிறா, ஆனால் யாருமே இல்லைன்னு. நாங்கள் ஏதாவது பேச, குறுக்க எதுக்கு பேசுகிறீங்க நீங்கள்லாம் அப்படின்ற ஒரு பயத்துலேயே நாங்கள் பேசாமல் அப்படியே வேடிக்கை பார்ப்போம். அதுதான். மற்றபடி எங்களுக்கு எதுவும் கிடையாது. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. நாங்கள் நல்லா முன்னேறி வந்திருக்கிறோம். இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷனே வந்து ஆன்லைன் கிளாஸா? எப்படி எடுப்பீங்க ஆன்லைன் கிளாஸ்? ஆன்லைன் கிளாஸ்னா வெறும் பயப்படுறாங்க. நீங்க இந்த வயசுல ஆன்லைன்ல படிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்களே, இது எப்படி? உண்மையிலே எனக்கு ஆன்லைன் கிளாஸ்னா என்னவே தெரியாது. சார் கிட்ட நான் ஃப்ரைடே ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ. ஆனால் ஆன்லைன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எதுவுமே தெரியல எனக்கு. இங்கே பார்த்து பேசுங்க இந்த கேமரா. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சார் சனிக்கிழமையே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. எனக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியல. அப்புறம் பார்த்தா கோச்சிங் ஃபுல்லாக அப்படியே கிளாஸில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் கூட படிக்கிறவங்கள பற்றி சொல்லுங்களேன். என் கூட படித்தவங்கன்னா ரசித்து கேட்பேன். நான் நிறைய லீவே போட மாட்டேன். அதை ரசிக்கணுன்னே நான் சார்கிட்ட கேளுங்க, நான் நிறைய லீவே போட மாட்டேன். அதை ரசிக்கணுன்றதுக்காகவே நான் கிளாஸில் அட்டன் பண்ணுவேன். அவ்வளோ அருமையாக ஒவ்வொருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த டேலண்ட்டும் இருக்காது. சார் கொடுக்குற கோச்சிங்கில் சூப்பராக பசங்க பேசும்போது அப்படியே மயங்கி நிற்பேன் நான். அவ்வளோ அருமையாக பசங்க பேசுவாங்க. கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் அருமையாக பேசி அசத்துவாங்க. அதை நான் ரசிச்சிருக்கேன். உங்களுடைய அமைதி கூட ஒரு விஷயத்த சொல்லுது. அடுத்தது போலாம். உருளைக்குட்டி மருந்து சாப்பிடுங்க வாங்க. வேணாம் அம்மா, மருந்து வேணாம் வேணாம். ட்ரிங் 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 பூச்சாண்டி வாவா
சக்கரை பூச்சி அடம் பிடிக்குது பூச்சாண்டி வா வா, மருந்து சாப்பிட மாட்டேன்னு அழுவது பார் வா வா, ஓஹோ இப்போ வந்துடுவியா பூச்சாண்டி வா வா, அம்மா பூச்சாண்டி வேணா வேணா, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையிலே தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி ஒதுக்க அழுதுடுச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. இப்போ 3 மாதம் ஆன்லைனில் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். காலையில் லிப் சிங்க்ரோனைசேஷன் பண்ணோம். இதை தொகுத்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? தொகுத்து சொல்லணும்னா, ஐ ஆம் நவ் ரெடி டு டப் த எனி ஃபில்ம் மூவி. எந்த பிக்சருக்கும் நான் இப்போ டப்பிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன்ற ஒரு தைரியம் தான் எனக்கு. இப்போ நீ இந்த சினிமாவில் பண்ணுவியா டப்பிங்கு? நான் ரெடியாக இருக்கேன். இந்த லிப்ஸிங்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா, இப்போ யாராவது கேட்டாங்கன்னா ரெடியாக இருக்கிறியா டப்பிங்? சரியாக தெரியாத, கொஞ்சம் கோச்சிங் எல்லாம் ஆன பிறகு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த டுடேஸ் ப்ரோக்ராம் அது வந்து எனக்கு நல்ல ஊக்கத்துக்கு. யாராவது கேட்டாங்கன்னா ரெடியாக இருக்கேன், எதையாவது கொடு, கரெக்டாக பண்ணி பின்னிடுறேன். அந்த லெவலுக்கு அந்த தைரியத்தை உண்டாக்கிச்சு. அதுதான் உண்மை. இந்த கிளாஸ் இன்னைக்கு நடந்தது இல்லைன்னா யாராவது கேட்டிருந்தா நிச்சயமா நான் ரெடி இல்லாமல் போகக்கூடாது. அது நல்ல பேர் வராது சார் எனக்கு. இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு நம்ம லைம்லைட் கோச்சிங் அண்ட் பயிற்சி. லைம்லைட் கோச்சிங்க்கு தான் நான் நிறைய நன்றி சொல்லணும். எங்கள் சார் மணிகை சாருக்கு தான் நான் நிறைய நன்றி சொல்லணும். இந்த நன்றி புத்தி என்னைக்குமே இருக்கணும், குறையக்கூடாது, குறையவே கூடாது. குறைஞ்சி போச்சுன்னா ஏதோ எனக்கு லாஸ்ன்னு தான் அர்த்தம். அந்த குணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் கண்டினியூவா. அந்த நன்றி அப்போதான் மென்மேல முன்ன வருவோம். வா நம்ம வந்துட்டோமா, ஆகட்டும், அப்படியே படிக்கட்டு ஏறி போயிட்டே இருக்கலாம். யாரால வந்தோம்? முதல்ல வேலையை பாரு, போயிட்டே இரு. அப்படி இருக்கு. ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதும் அதை நினைப்பு வரணும். நம்ம கடமை நம்ம ஒரு ஃபோன் பண்ணிடலாம், அவர் எடுக்கிறாரோ, அவர் பிஸியாக இருக்கிறார். நம்ம கடமை நம்ம சத்திய வழியில் போயிடணும். தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து லிப் சிங்க்ரோனைசேஷன் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதை சொல்ல வந்தேன் நான் சார்கிட்ட, எல்லார்கிட்டையும் சொல்ல வந்தேன். மணிகை சார் வந்து நம்பர் 1 பெஸ்ட் கோச்சர்னு சொன்னேன். அது எதுக்காகனா, இதோ இன்னைக்கு லிப்சிங் ஆர்கனைசேஷன் அதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஃபோன் மேலே ஃபோன் வந்தது. நிறைய ஒரு 20-40 ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்குறாரு, நீங்கள யார் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு. இன்னும் இன்டர்வியூவே ஃபினிஷ் ஆகல, அதுக்குள்ளே நான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த சார்கிட்ட கோச்சிங்க்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பக்காவா ஷியோராக வரும். பெத்த மனுஷி దగ్గర தான் మనం போய் சேருண்டாமே மைண்டில் வந்துச்சு எனக்கு. கிரேட் லெஜெண்ட் கிட்ட தான் మనం சேருண்டாமு. விலை கொடுத்து வாங்கினீராயா? ஆமா, பிறகு அடிக்கடை எனக்கு கொள்ள ஆசாச்சுதே. போட்டு கண்ணாடியில பார்க்கவா? கொள்ள அழகா இருக்குல்ல. கவரிங்கா கெட்டி தங்கமா? கெட்டி தங்கம் இல்ல, ரொம்ப விலை கொடுத்து வாங்கினீரா? பாரு பதக்கம் ஜொலிக்கி. எதுக்கு இம்பட்டு காசு கொட்டி எங்க ஐயா கிட்ட போய் கட்டிட்டு வர்ற? வகுப்பா இருக்குல்ல. எனக்கா உனக்கு தான் புள்ளன்னா ரொம்ப செலவாயில்லையா நீரும்? இப்படி செலவு பண்ணா நான் எப்படி குடும்பம் நடத்த? அமுசமா இருக்குல்ல, நானே வச்சுக்கலாம்ல. போறவு சும்மா கேட்க. நான் ஒரு செய்தி சொல்லி உங்ககிட்ட சம்மானம் கேட்கணும்ட்டு இருந்தா நீ முடிக்கிட்டீரையா? சொல்லு, இன்னொரு சம்மானம் வாங்கி தார. இடுப்புக்கு ஒட்டியானோ? ஆத்தாடி, இப்ப இருக்கிற இடுப்பளவு வச்சு சொல்லாதீரு. அடி சக்க குண்டு, எத்தனை மாசம்? வலிக்கு. அவ்வளவுதான் சார். ஃபைனலா ஃபியூச்சர்ல வர போற நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? உங்க பிளெஸிங்ஸ் வேர்ட்ஸ்.
பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்டாக வரணும். நாட் ஓன்லி இன் அவர் மதர் டங் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் எல்லாத்துலேயுமே. ஐயோ நம்ம சென்னையில் இருக்கிறோமே, தமிழ்நாட்டில் இருக்கிறோமேன்றாதுங்க. பானை பூரா சோறில் ஒரு சோறு தான் நம்ம பதம் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் நீங்கள் கோச்சிங் பெற்றாலே அது எல்லாத்துக்கும் தான். அதே ஸ்டைல் தான், அதே மாட்யூலேஷன் தான், அதே டெக்னாலஜி தான். ஒன்றில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டால எல்லாத்துக்கும் அதே தான். அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி, நான் சொன்னது உண்மை. நம்பர் 1 கோச்சர், டப்பிங் கோச்சர் நம்ம சார் தான். நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். திரும்பி சொல்கிறேன், தமிழ், எல்லா லாங்குவேஜ், தெலுங்கு, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் நம்ம தமிழ்நாட்டிலேயே கேட்குறாங்க. சாருக்கு காலையில் வந்தது கூட கன்னடம், தெலுங்கு இதிலெல்லாம் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம தெலுங்கு படித்தோம், நம்ம மலையாளம் படித்தோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்று படித்தாலே போதும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதுதான் விஷயம். ஸோ பெஸ்ட்டு கோச்சர் கிட்ட படிங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருந்து படிங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம்.